வணக்கம். கடந்த 2021 தேர்தலோட 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் எஸ்ஏஆரில் நிறைய பேர்த்த கழிச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் ஏறி இருக்கே தவிர கடந்த தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்ட ஓட்டுகளோட எண்ணிக்கையோட குறைஞ்ச அளவு தான் மக்கள் போட்டிருக்காங்க. சென்னையெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய அளவில் பெருமளவில் விருப்பமே இல்லாமல் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்கள் நிறைய பேர் வாக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேற்று என்ன செஞ்சிருக்காரு, தேர்தலில் முடிஞ்ச பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள்கிட்டையும் சரி உளவுத்துறையிட்டையும் சரி நேற்று நைட்டே ஆலோசனை பண்ணியிருக்காரு. அதில் அவருக்கு அதிகாரிகள் கொடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவில் இளைஞர்களோட எழுச்சி, அதே போல் புதிய உற்சாகம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் காலையில் முதல் முறையாக பெண்கள் ரொம்ப இதாக போட்டிருக்கிறாங்க. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக அரசோட திட்டங்கள், அதனால் பலனடைஞ்ச மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு 1000 ரூபா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை ஸ்டாலின் 2000 ரூபா மாற்றிருக்கிறாரு. இப்போ மாற்றிருக்கிறாரு. அது தொடர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி நானும் 2000 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி வந்த உடனே திமுக அரசு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிடுச்சு, கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திமுக அரசு தொடர்ந்து இந்த திட்டங்களை நடத்தும். அப்படி தொடர்ந்து 2000 ரூபா கொடுக்க முடியல அப்படின்னா கூட 1000 ரூபாங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மனசில் இருக்குது. அதனால பெண்கள் குறிப்பாக நிறைய பேர் காலையிலே கொஞ்சம் 30 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் எல்லாமே திமுக அரசோட திட்டங்கள் கொண்டு எல்லாத்தையுமே செயல்படுத்தியிருக்கிறாங்க. அதனால திமுக அரசுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்த ரிப்போர்ட் அப்படி தான் சொல்லியிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது தேர்தல் காலத்தில் பூத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் திமுக பெண்களை பெரிய அளவில் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. இப்போது பெண்களுக்கு முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. பெண்களை அதிக அளவில் பூத்து கமிட்டியில் கொண்டு வச்சு ஒவ்வொருத்தவங்களோடையும் போய் அந்தந்த பூத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசி இயல்பாக பேசி அவங்கள திமுகவுக்கு வாக்களிக்க வைக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறனால கண்டிப்பாக திமுக மேலே பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் இல்லை. எப்பயுமே ஆளும் தரப்பு மேலே 5லேருந்து ஒரு 7% மக்கள் அதிருப்தியில் இருப்பாங்க, ஆளும் தரப்புக்கு எதிராக இருப்பாங்க. கடந்த முறை ஓட்டு போட்டவங்க ஒரு 5%லேருந்து 7% பேர் கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி அந்த இதை கழிச்சோம் அப்படின்னோம்னா அதிருப்தி வாக்குகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் தான் எல்லாமே. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 3% அதிருப்தி அப்படியே அதிமுகவுக்கு போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் போகாது. இந்த முறை தாவேகா வந்திருக்கு. அந்த 3%த்தில் கொஞ்சம் 1% அதிமுகவுக்கும் மீதி 2% தாவேகாவுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேகாவில் விஜய் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாது. வெளி ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு நாங்கள் வரோம், தாவேகாவுக்கு விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படி வர்றவங்கெல்லாம் எத்தனை சதவீதம் பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2% பேர் தான் இருப்பாங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களும் சரி கட்சிக்காரங்களும் சரி விஜய்க்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிற ஓட்டு உள்ள மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க 3% பேர் தான் பெருமளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்க சமூக வலைத்தளங்களில் இருக்கிறாங்க. விஜய் தான் மாஸ், விஜய் தான் கிங்க, விஜய் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாக்குகள் இல்லாமல் தாவேகாவுக்கு திமுக அதிமுகவில் இருக்கிற சிறுபான்மையினர் வாக்குகள், தலித் வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% போகும். திமுகவில் இருந்தும் போகும், அதிமுகவில் இருந்தும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பல விஷயங்களை வச்சு பார்க்கும்போது தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்குகள் பெற முடியும் அப்படின்னு தான் உளவுத்துறை தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க இந்த தேர்தல் பூத்துல எல்லாம் ஓட்டு போட்டதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி அவங்க சொன்னது 8% வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஏற்கனவே நாங்கள் 200 தொகுதிகளை ஜெயிப்போம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதில் அந்த எண்ணிக்கை குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 160 தொகுதிகளில் திமுக கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டாக தான் இது முதலமைச்சருக்கு கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்குது. 160 தொகுதிகள் திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக திமுக மட்டும் தனிப்பெரும்பான்மையில் ஜெயிக்கும்னு பார்த்தீங்கன்னா 135லேருந்து 140 தொகுதிகளில் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அதை மட்டுமே வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி பேசியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அவரும் தனிப்பட்ட முறையில் சர்வே எடுத்திருக்காரு. அரசு அதிகாரிகள் முக்கியமான உயர் அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. எப்படியெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் விசாரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. விஜய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த 2026 தேர்தலில் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொன்னால்
அரசு அதிகாரிகளும் சரி உளவுத்துறையும் சரி கொடுத்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 8% தான் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.